Hi friends, Kings 11 பஞ்சாப் அணியில் வந்து மிகச்சிறந்த ஓப்பனர்களாக இருக்கக்கூடிய ரெண்டு வீரர்கள் வந்து கேஎல் ராகுல் மற்றும் கிறிஸ் கெயில். கேஎல் ராகுல் வந்து போன சீசன் முழுக்க வந்து ரொம்ப அபாரமாக வந்து விளையாண்டுருக்காரு. இந்த சீசனில் அதனால் அவர் மேலே வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து உருவாயிருக்கு. கேஎல் ராகுல் வந்து பஞ்சாப் அணிக்கு வருவதற்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியிலே வந்து விளையாண்டுருக்காரு. பெங்களூர் அணியில் வந்து விராட் கோலி, ஏபி டிவிலியர்ஸ் போன்ற வீரர்கள்லாம் இருந்த காரணத்தினால கேஎல் ராகுலுக்கு வந்து எந்த மாதிரி இடத்த வந்து ஒதுக்கணும் அப்படிங்கிறது வந்து குழப்பமான ஒரு சூழலே வந்து இருந்துச்சு. பெரிய அளவில் வந்து கேஎல் ராகுல் வந்து சோபிக்கெல்லாம் சரியாக வந்து விளையாடலை. அதனால் வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வந்து அவர் ஏலத்தில் விட்டாங்க. அவரை வந்து பஞ்சாப் அணி வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. அதே சமயம் வந்து பஞ்சாப் அணிலையும் வந்து சரியான ஓப்பனிங் வந்து அந்த சூழ்நிலையில் இல்லை. அதனால் வந்து கேஎல் ராகுலுக்கு வந்து ஓப்பனிங் வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பையும் அவர் வந்து பயன்படுத்திக்கிட்டாரு. இப்போ வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி, விராட் கோலி மற்றும் பஞ்சாப் அணியை பற்றி கேஎல் ராகுல் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆரம்பத்தில் நான் வந்து விராட் கோலி, ஏபி டிவிலியர்ஸ் அவங்க கூடலாம் நான் வந்து விளையாண்டுருக்கேன். இருந்தாலும் அந்த சமயத்தில் நான் வந்து ஃபேமஸ் ஆகலை. காரணம் என்ன அப்படின்னா, கோலி, ஏபிடிலாம் ஒரு அணியில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னெல்லாம் யாருமே வந்து கண்டுக்க மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் இருந்த காரணத்தினாலே பார்த்தீங்கன்னா எனக்கு சரியான வாய்ப்புகள் வந்து அமையலை. நானும் வந்து அதை வந்து பயன்படுத்திக்கல. ஆனால் வந்து கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிக்கு வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அணியில் வந்து நான் தான் இப்போ வந்து நம்பர் 1 வீரராக வந்து திகழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து சரியான ஒரு இடத்த வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ரசிகர்களும் வந்து என்ன வந்து கவனிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ பஞ்சாப் அணியில் வந்து சொல்லிக்கிற மாதிரி வேறு பேட்ஸ்மேன்கள் இருந்தாலுமே அவங்கள தாண்டி நான் வந்து சிறப்பாக விளையாண்டேன். அதனால தான் வந்து இந்த அளவுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு கேஎல் ராகுல் வந்து சொல்லியிருக்காரு. கோலி இருந்த காரணத்தினால அவரை வந்து யாரும் கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து கேஎல் ராகுல் வந்து தெரிவிச்சிருக்காரு. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.